Hi to all. உங்களுக்கு சிக்கன் 65 சிக்கன் பக்கோடா ரொம்ப பிடிக்குமா? ஜஸ்ட் ட்ரை திஸ் வே. 3 ஸ்பூன் தயிர் எடுத்துங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி கலருக்கு பதிலாக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, இது கூட லெமன் ஜூஸ் ஆஃப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒரு முட்டையை எடுத்து அடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமான சிக்கன் எடுத்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக எடுத்துருக்கிறேன். அது ரொம்ப ஊற்றினாலும் புசு புசுன்னு ஒரு மாதிரி கிறிஸ்பி இல்லாமல் வந்துடும். அதனால் நான் பாதி மட்டும் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1½ ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவரும் 1½ ஸ்பூன் அரிசி மாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இதை குழச்சி நல்லா பீட் பண்ணி நல்லா கையால் நல்லா பஞ்ச் மாதிரி நல்லா பண்ணிட்டீங்கன்னா க்ரீமியாக வரும் அந்த முட்டைலாம் இருக்கிறதுனால. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறேன். அதனால ஃப்ளேவரும் கொடுக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தென் ஆல்ரெடி நான் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பெருசு பெருசாக சிக்கன் 65 மாதிரி போடாமல் குட்டி குட்டியாக பக்கோடாக்கு மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஃபுல்லாக மசாலா வந்துட்டு நல்லா ஊறி நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு திரும்பவும் எடுத்து அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நீங்கள் 65க்கு மேலே கூட போட்டுட்டாலும் இந்த மசாலா ஓகே தான். நான் குட்டி குட்டியாக பண்ணிவிட்டு அப்பப்போ இப்படி ஸ்பூனை வச்சு நம்ம ப்ரெஷரிங் கொடுத்தோம்னா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கிட்டு சிக்கன் நல்லா உள்ளே வரைக்குமே மசாலாவோட டேஸ்டியாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி இந்த மேலே வந்துட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு வந்துட்டு ஜஸ்ட்டு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறேன். இது ஜஸ்ட்டு போட்டு நல்லா கிளறாமல் இப்படி லேசாக பெரட்டி விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடகடன்னு எடுத்து போட வேண்டியதுதான். இந்த மெத்தடில் பண்ணும்போது பசங்களுக்கு ஈஸியாக போன்லெஸ்ஸாக தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் போனை கூட போடுங்க, இல்லை பெருசு பெருசாக சிக்கன் 65 மாதிரி கூட போடுங்க. குட்டி குட்டியாக போட்டோம்னா பசங்களும் வந்துட்டு மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக நல்லாயிருக்கும். உள்ளே பெருசு பெருசாக போட்டு உள்ளே வந்து மசாலா இறங்காமல் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி போடும்போது ஃபுல்லாகவே இதுக்கு வந்துட்டு மசாலா கிடைக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். இது ரசம் சாதம், தயிர் சாதம், தென் இதெல்லாத்துக்குமே வந்து இது சைடிஷாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸும் இருக்கும், உள்ளே சாஃப்ட்னஸும் இருக்கும். இதில் வந்துட்டு எந்த ஒரு கலரும் நான் ஆட் பண்ணலை, வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஒன்லி கலருக்காக காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே ஆயிலில் வந்து கலர் வந்துட்டு பிளெண்ட் ஆகுது பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம கலர் வந்து யூஸ் பண்ணாமல் இது மாதிரி போடலாம், இல்லையா வெறுமனே கூட போட்டாலும் நல்லாவே இருக்கும். ஸோ நம்மளோட சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது 65ஆகவும் எடுத்துக்கலாம், பெருசாக போட்டால் 65, ஸ்மாலாக போட்டதுனால அது பக்கோடா. ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும், உள்ள வரைக்கும் மசாலா இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. கடையில் அதிகமாக காசு கொடுத்து ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி அவன் என்னென்னவோ கலந்து கொடுக்கறத வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் பி ஹெல்த்தி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.